Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. அதே சமயத்தில் உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து 50% வந்து ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குறாங்க. ஆனால் மிச்சம் இருக்க 50% வந்து இந்த டார்கெட் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுறாங்க. ஓகே, ஏன்னா மென்டலி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயமாகிடுது. ஸோ கொஞ்சம் சின்ன குவான்டிட்டியாக போட்டு கற்றுக்குங்க. ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்ற ப்ரீ பிளான் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஏன் பை பண்ணுறோம், ஏன் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ஏன் டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணோம், ரீசன் நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். 3 ரீசன் மினிமம். உங்களுடைய ட்ரேடுக்கு 3 அர்த்தம் கண்டுபிடிங்க. ஏன் பை பண்ணுறோம், ஏன் சேல் பண்ணுறது, ரீசன் கண்டுபிடிங்க. ரீசன் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. எவ்ரி ட்ரேட் பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கணும். வித்தவுட் ரீசன் நோ ட்ரேடு. ஓகே, இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு சப்போஸ் ஒரு ட்ரேடில் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் ஒரு வந்துருச்சு, உங்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு 10,000 20,000 எதிர்பாராமல் ஒரு ட்ரேட் பண்ணீங்க, ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்போவே டிசைட் பண்ணிடலாம் அந்த ப்ராஃபிட் வந்து 1:3 வந்து லாஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஒரு ட்ரேட்லேருந்து எதிர்பாராமல் நீங்கள் ஒரு 5,000 வந்தால் கூட 15,000 உங்கள் கிட்டேருந்து போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே உங்களுடைய ஸ்டடி பிரகாரம் ஒரு டிசிப்ளினோட நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒரு ட்ரேடில் அமைஞ்சிச்சு, ஒரு 5,000 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் கிடையாது, நீங்கள் நல்ல ட்ரேடர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தடுத்து 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தடுத்து 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல ட்ரேடர் தான், அதை புரிஞ்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை ப்ரைம் டெலிகிராம் சேனல் சேர விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் மூலிமா ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம்க்கும் ஃப்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் என்னென்ன வருதோ சேம் அதே தான் ப்ரைம்லேயும் வரும். ப்ரைமில் வந்து மந்த்லி ஒரு வெபினார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஆனால் ஃப்ரீயில் இருந்து அது வராது, ப்ரைமில் அது வரும். அதே மாதிரி ப்ரைமில் இருக்கிறவங்க என்னென்னா அவங்களோட டவுட்ஸை வந்து என் கூட சேட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரைமில் இருக்கிறவங்க, ஃப்ரீயில் இருக்கிறவங்க அது முடியாது. ஓகே, ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட் இருந்ததுன்னா மந்த்லி 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் இல்லை ப்ரைம் டெலிகிராம் சேனலும் வந்து கால்ஸோ டிப்ஸோ நான் ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. ஜஸ்ட் என்னுடைய வியூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்கள தான். இப்போ இதுக்கு மேலே பைக்கான சான்சஸ் இருக்குது, என்னோடய வியூ இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் கூட இருக்கலாம். அவங்களுக்கு சேல் தோணலாம், எனக்கு பை தோணலாம். ஆனால் என்னோடய வியூ வந்து சேல் சைட்னா சேல் தான், பை சைட்னா பை தான். ஓகேங்களா? ஸோ பைஸ் கால்ஸ் டிப்ஸ் அப்படின்னு உங்களுடைய கால்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் மந்த்லி, உங்களுடைய டிப்ஸுக்கு எவ்வளோ அப்படின்றாங்க. ஸோ தயவு செஞ்சு டிப்ஸு கால்ஸ்லாம் என்னுடைய வீடியோ யூடியூப்லேயும் கிடையாது, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலும் கிடையாது. ஜஸ்ட் பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அலர்ட், நீங்கள் என்ன கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அவேர்னஸ்க்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது, கொஞ்சம் புரிஞ்சுங்க. டிப்ஸ் நான் என்னுடைய சேனலில் ஜென்ரலாகவே டிப்ஸும் கால்ஸையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கூட வராது, என்றைக்காக இருந்தாலும் அது வந்து லாஸ்ட் சைடு தான் கொண்டு போகும். ஸோ தயவு செஞ்சு டிப்ஸு கால்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். லேர்னிங் கொஞ்சம் டைம் எடுத்துங்க. வாழ்க்கையில் நம்ம எதையோ சாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்றது ஒரு கலை. அது கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் டைம் கொடுங்க, கற்றுக்குங்க. பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். வேறு அவசரமாக நம்ம விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ணலாம், இல்லை புதுசாக மார்க்கெட்டில் சம் அமௌண்ட்டை போட்டு டபுள் ட்ரிபிளோ பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. லாஜிக்காக புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலர் வந்து சார் சும்மா அன்னெசரி டாக்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அன்னெசரி டாக்ஸ் கண்டிப்பாக கிடையாது, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் அது. இது தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் அடிக்ட் மார்க்கெட்டில் ரொம்ப லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து அன்னெசரி டாக்ஸாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி மேலே கவனம் வைங்க. உங்களுக்கு பொறுமை இல்லைனா அது வந்து அன்னெசரி டாக் தான் தெரியும். அதே மாதிரி வீடியோ வந்து நிறைய ஸ்கிப் பண்ணி பார்த்துருவாங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு சில விஷயம் சென்டரில் சில விஷயம் சொல்லியிருப்பேன், அது வந்து அவங்களுக்கு புரியாமல் போய்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு விஷயத்தையும் லாஸ்ட் விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சென்டர் விஷயத்தை அப்படியே விட்டுடுவாங்க. அது வந்து என்னென்னா யூஸ்ஃபுல் அன்லெஸ் ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ் யூ கேன் சப்ஸ்கிரைப் பிலோ த லிங்க் ஐ ஹவ் கிவன் Leotrade 27 ஃபார் இங்கிலீஷ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன், என்னால் அப்லோட் பண்ண முடியல இவ்வளோ நாளாக. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம காலையில் யூடியூப் லைவில் வந்து அப்போ கூட ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, சார் சிபிஆர்னா என்ன அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம சிபிஆர் பார்த்து தான் பார்க்க போகிறோம்.
சிபிஆர் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவட் லெவல் போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம. ஓகே, ஏன்னா ஒரு சில ப்ரோக்கர்ஸ் இருக்கிற டூல்ஸ் வந்து சிபிஆர் இருக்கும், ஒரு சில ப்ரோக்கர்ஸ் சிபிஆர் வந்து அவைலபிள் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா trading.comல வந்து அது அவைலபிள் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஃபயர்ஸில் இல்லை, அது ஃபயர்ஸில் வந்து பிவட் லெவல் இருக்கும். வேறு சில ப்ரோக்கர்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து trading.comல சிபிஆர் இருக்குது. சிபிஆர் என்ன அப்படின்னா, நம்ம பிவட் லெவல் பார்த்து பண்ணுறோம் இல்லைங்களா, சேம் அதே தான், கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா, அதாவது அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுலேருந்து பாருங்கள், சிபிஆர் மீனிங் என்ன, சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். இதில் என்னென்ன வருது எல்லாமே அதே தான் வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது R1னா இது R1, இது பிவட் லெவல் சேம் சென்ட்ரல் லைன். இது ஒன்று மாமூலி ரெகுலராக வர்றது P, இது R2, இது R1, இது சப்போர்ட் லெவல் 1, சப்போர்ட் S1, S2, இதெல்லாம் சேம் தான் வரும். இந்த சிபிஆரில் இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரும், இந்த இடத்துல ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரும். ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, இதில் நார்மலாக தான். என்ன அப்படின்னா, ஹாரிசன்டல் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். நிறைய விஷயம் ரொம்ப லென்த்தாக இழுத்துகிட்டே போகலாம். ஆனால் இதில் வந்து ஷார்ட்டாக நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, அந்த சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் இருக்கலாம், இது வந்து 3 லைனாக பண்ணுவோம். இதுதான் சிபிஆர் லைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து டாப் சிபிஆர், இது வந்து பாட்டம் சிபிஆர், கீழே இருக்குது பாட்டம் சிபிஆர். ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வர சொல்ல நம்ம வந்து ஃபில்டர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது இந்த லெவல் ஃபினிஷ் ஆக வரலாம், பிவட் லெவல்லாம் கணக்கு எடுத்துக்கொள்வாங்க. மாதிரி இங்கே பாருங்கள், ப்ரைஸ் மேலேருந்து வர சொல்லும், நம்ம ஜென்ரலாக வந்து P இந்த லெவல் எடுத்துக்கிங்களா, இந்த லெவலோட இந்த லெவல் வரலாம் நம்ம P தான் கணக்கு வரும். ஓகேங்களா, இது வந்து சிபிஆரில் இருக்கிற கொஞ்சம் ஒரு ஃபெசிலிட்டி. இதில் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா தரவாக கற்றுக்கிட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, அதனால் நான் விட்டுட்டேன். ஏன்னா தெரிஞ்சுது விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் விஷயம் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபிள் ஆகலை. ஓகேங்களா, இப்போ ஒருவேளை நீங்கள் பார்க்குறவங்க இது ஒரு 2 மாதம் அதில் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சூட்டபிள் ஆகலாம், ஒரு சில சூட்டபிள் ஆகலை அப்படின்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ பண்ணுங்கள். இது சிபிஆர் இண்டிகேட்டர் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியலாம். இப்போ மூவிங் ஆவரேஜ்னா நம்ம பிரேக் பண்ணது கீழே போனதுக்கு அப்புறம் தான் மூவிங் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிபிஆரில் என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே திரும்ப இல்லைங்களா, திரும்ப இந்த பக்கம் மேலே அப் மூவ் ஆகுது, இல்லை இந்த பக்கம் ப்ரைஸ் இங்கே வருதுன்னா இந்த வந்து R1 கணக்கு எடுத்துகிட்டு ஓகே நமக்கு ப்ரைஸ் கீழே வருது, நம்ம சேல் பண்ணலாம்னு சொல்லி இங்கே பண்ணலாம். கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம என்ட்ரி ஆகிறது கரெக்டாக இருக்கும். சேலோ பையோ எது வேணால் எடுக்கிறதுக்கு இது வந்து முன்னாடியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிபிஆர் லெவல். ஓகேங்களா, சரி. இதை விட வேறு என்னென்னா இதில் சிபிஆரில் ஃபெசிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த சிபிஆர் லைன் வந்து எப்போ இது மாதிரி ரொம்ப ஷார்ட் டைம் கிரியேட் ஆகுதோ, பக்கத்தில் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் இந்த லோவர் சைடு போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் புதுசாக பேஜ் ஓப்பன் அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைன் வந்து கிட்ட அது மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு பக்கத்துலேயே அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது இது வந்து எப்படின்னா எல்லா டைமில் இதே மாதிரி ஒர்க் ஆகுதுல கிட்டத்தட்ட வந்து 75% வந்து இது மாதிரி ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷன் பிடிக்க போகுது அப்படின்னா இது வந்து சிபிஆர் வந்து ரொம்ப ஷார்ட் சின்ன அமையும், கிட்டத்துலேயே அமையும். அப்போ வந்து புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆகிடலாம். அலர்ட் ஆகிறப்போ ட்ரெண்ட் இப்படி போகுதுன்றதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த பக்கம் மட்டும் டிசைட் பண்ண முடியாது, நம்ம ஓவரால் ட்ரெண்ட் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் எந்த இண்டிகேட்டர் எடுத்தாலும் வீக்லி சார்ட்டு, டே சார்ட்டு, அவர்லி சார்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இண்டிகேட்டர்லாம் கூட யூஸ் பண்ணணுமே தவிர ஜஸ்ட் பிளைண்டாக வந்து நம்ம 3 லைனாக பக்கத்தில் வந்துச்சு நம்ம ஒன் டைரெக்ஷன் பிடிங்க இங்கே ஷார்ட் பண்ணி இங்கே ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகே, அதே இப்போது இந்த லைன் வந்து கொஞ்சம் தூரம் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு சிபிஆர் லெவல் அமையுது அப்படின்னா இவ்வளோ தூரத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட் மேலேயோ இந்த இடத்துலையும் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு பெனிஃபிட், இந்த சிபிஆரில் இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சார்ட்டில் போய் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் செட்டிங்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், ஏன்னா வந்து அதில் லேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா trading.comல சிபிஆர் லெவல் இங்கே டைப் பண்ணி கோமதி சங்கர்னு வரும். CPR
ஆர் பை கேஜிஎஸ் அப்படி டைப்னா உங்கள் கோமதி ஷக்கன் இது மாதிரி வரும். இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் வந்து அன்டிக் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் டிக் பண்ணால் ரொம்ப அதிகமான லைன்ஸுங்க வரும், நிறைய லைன்ஸுங்க வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒன்லி ஷோ டெய்லி பிவட்ஸ் லெவல் மட்டும் டிக் பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா, வேறு எதையும் டிக் பண்ணாதீங்க. இந்த வேணுமா கலர்ஸ் உங்களோட ஸ்டைலுக்கு போய்ட்டு உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ சாய்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கலர்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து சிபிஆர் லெவல்னு சின்ன பக்கத்துலேயே கிரியேட் ஆகிருக்குது. ஆனால் வந்து நமக்கு டைரக்ஷன் கொடுக்கல, சைட்வேஸ்லாம் போயிருக்குது. சொல்ல இல்லைங்களா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் உட்காந்து டைரக்ஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதோ பையோ சேலோ பண்ணிவிட்டு ஸ்டாப்லாஸ் போட்டு விட்டுருவாங்க. அது எப்போவாச்சும் ஒரு டைம் கொடுக்கும் அவங்களுக்கு ஆதரவு. ஆனால் எப்பவுமே அதே மாதிரி கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க. நம்மளுடைய அவேர்னஸில் நம்மளுடைய உஷாரத்துக்கு ஜாக்கிரதையில் நம்ம இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டே சேட்டு, வீக்லி சேட், மந்த்லி சேட் எல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் தான் இது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இது பாருங்கள், இது வந்து சிபிஆர் லெவல் இல்லைங்களா. இது நம்ம பிவட் லெவலில் போட்டால் கூட சேம் லைன் தான் காமிக்கும். இதுவும் டிஃப்ரெண்ட் லைனாக ஒன்றும் காமிக்காது, சேம் லைன் தான் காமிக்கும். இந்த பாருங்கள் மிடில் லைனு, இது பி தான் வரும். இந்த மேலே ஒரு 3 ப்ளூ கலர் லைன் இருக்குதுங்களா, இது அப்பர் லைன். இது பாருங்கள், இது அப்பர் லைனு, இது பாட்டம் லைன். இது டாப் லைன் பாட்டம் லைன் அப்படியே இருக்கும். மிச்சம் இது வந்து பி தான் காமிக்கும். இது வந்து S1 S2, இது R1 R2 சேம் அப்படியே தான் காமிக்கும். ஒன்றும் சேஞ்சஸில் வந்து காமிக்காது. பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நான் பிவட் லெவல் ஸ்டாண்டர்ட்னு வரும் பாருங்கள். பிவட் பாயிண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிட்டீங்க இல்லையா. இப்போ பாருங்கள், S1 S2 P R1 R2. இதில் நம்ம என்ன ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் என்னென்னா, நீங்கள் காலையில் லைவில் காட்டிங்க யூடியூப்பில், சார் லெவல் கொடுங்க, இதுக்கப்புறம் ப்ரைஸ் எது வரலும் போகும், இது கீழே எது வரலும் போகும், லெவல் கட்டியிருந்தீங்க. ஓகேங்களா, அந்த லெவல் வந்து இது மாதிரி தான் பார்த்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. ஆனால் அந்த அளவுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நமக்கு எது வருதோ நம்ம அதை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமே தவிர நம்ம இது வரலும் ப்ரைஸ் போகும் அது வரலும் ப்ரைஸ் போகும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 35% வந்து கணிக்கலாம். 80%லாம் கணிக்க முடியாது ப்ரைஸ் அந்தளவுக்கு. ஏன்னா சில டைமில் பிரேக் ஆகி போயிட்டே இருக்கும். அது இப்போ R1 அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கீழே வரும்னு கிடையாது. ப்ரைஸ் இந்த லெவல் மேலே பிரேக் போச்சுன்னா இந்த இடத்துல வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் எங்கே ஆகும் போகும், அது கண்டினியூ அகைன் பிரேக் போச்சுன்னா இந்த R2 வரலும் போகும். இப்போ நீங்கள் HCL டெக்னாலஜி நம்ம லைவில் அப்படி தான் ஆச்சு பார்த்தீங்களா எல்லாரும். ஓகே, நம்ம தேவை என்ன, நான் இந்த லெவல் இங்கே R2லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு போச்சு R3 R4 லெவல் வரலும் கூட போச்சு அது. ஓகே, ஸோ அது மாதிரி ப்ரைஸ் எது வரலும் போகும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திரும்பிச்சுன்னா தான் என்ன சொல்லுவோம், நம்ம இது வரலும் போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லெவல் திரும்பிச்சுன்னா தான் இது வரலும் போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிபிஆர் லெவல்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும்னா இதே மாதிரி தான். இதை பற்றி சொல்லிகிட்டே போனோம்னா கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour ஆகும். இதே வந்து 4 3 சொல்லுவாங்க சார் நிறைய பேர். அந்த அவ்வளோ தூரம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி திரும்ப ஒரு லேர்னிங் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.